முழுசா பார்க்காம நீ போக போற இடம் எது தெரியுமா? 100 நரிகளோட கூட்டம். அங்க யாருக்கும் தனி மதிப்பு இல்ல, யாரும் தலைவன் இல்லை, யாரும் பொறுப்பு ஏற்க மாட்டாங்க, யாரும் முன்னாடி நிக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்துல கத்துறவன் அதிகம், கடிக்கிறவன் யாரும் இல்ல. ஆனா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதுல இருக்கிற கருத்துக்களை உன் கதாபாத்திரமா மாத்திக்கிட்டா நீ தனியா நிற்ப. உன்னை புரிஞ்சுக்கிறவங்க குறைவா இருப்பாங்க, ஆனா உன்னை மதிக்காதவன் ஒருவனும் இருக்க மாட்டான். இப்ப நான் கேட்கிற கேள்வி இது: 100 நரிகளோட சேர்ந்து கத்திக்கொண்டு வாழ போறியா, இல்ல தனியா நின்னாலும் ஒரு சிங்கமா வாழ போறியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா இனி உன்னை யார் ஆட்டி வைக்கிறானோ நாம் 2 பேரும் சேர்ந்து அவனை பார்த்துக்கலாம். மனிதா, இந்த உலகம் நல்லவர்களுக்காக உருவாக்கப்பட்ட உலகம் இல்லை. இந்த உலகம் தெளிவானவர்களுக்காக, எல்லை போட தெரிஞ்சவர்களுக்காக, தன் மதிப்பை தானே காப்பாத்திக்கிறவங்களுக்காக. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நீ விழுற வரைக்கும் இந்த உலகம் உன்னை மிதிச்சுக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, குனிய குனிய மனிதன் அடிமையாகிறான், நிமிர நிமிர மனிதன் அரசனாகிறான். இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கலன்னா அதுக்கு உலகத்தை குற்றம் சொல்லாதே, நீயே காரணம். முதல் விஷயம், சிங்கத்தின் அமைதி. நீ கோபப்படுற நொடி உன் அதிகாரம் உன் கையில இருந்து போயிடும். ஒருத்தன் உன்னை கேலி பண்றான், உன் தோற்றத்தை அவமானப்படுத்துறான், உன் மதிப்பை குறைக்க நினைக்கிறான். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது எதிரியை குழப்பும் ஆயுதம். ஒரு சிங்கம் குறைக்கும் நாய்க்கு பதிலளிக்காது, அது அமைதியா நிக்கிற நிமிஷம் தான் அதோட ஆபத்து. 2வது விஷயம், விளக்கம் கொடுக்கிற பழக்கத்தை நிறுத்து. நீ எவ்வளவு அதிகமா விளக்கம் கொடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமா உன் மதிப்பு குறையும். ஏன் வரல, ஏன் போன் எடுக்கல, ஏன் இதை செய்யல, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு கதையை சொல்லுறியே, அந்த கதைகள் உன் வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலை. சாணக்கியர் சொல்றாரு, விளக்கம் கொடுப்பவன் தன் சுதந்திரத்தை மற்றவர்களின் கையில் கொடுக்கிறான். நான் பிஸி, ஃபுல் ஸ்டாப், அதுக்கு மேல யாருக்கும் உரிமை இல்லை. 3வது விஷயம், இழப்பின் பயத்தை எரிச்சு போடு. மனிதா, நீ அடிமையா இருக்கிற ஒரே காரணம் தெரியுமா? நீ பயப்படுற, இவன் போயிடுவானோ, இவங்க என்ன விட்டு விலகிடுவாங்களோ, நான் இப்படி பேசினா என்கிட்ட பேச மாட்டாங்களோ. இந்த பயம் தான் உன்னை கயிறு கட்டி இழுத்து நடக்க வைக்குது. சாணக்கியர் சொல்றாரு, இழக்க பயப்படுகிறவன் ஏற்கனவே அடிமைதான். ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ இப்போவே இழந்துட்டே இருக்கிற உன் நேரத்தை, உன் மரியாதையை, உன் மன அமைதியை, உன் சுயமரியாதையை. ஆனா நீ பயப்படுறது எதுக்கு? உன்னை யூஸ் பண்ற மனிதர்களை இழந்துடுவோமோன்னு. மனிதா, உன்னை மதிக்காத உறவு உறவு இல்லை, அது சங்கிலி. ஒரு ஆழமான உண்மை, சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில இருந்து போவாங்க, அது சாபம் இல்லை, சுத்திகரிப்பு. சில அழைப்புகள் வராது, சில மெசேஜ்கள் நின்று போகும், சில சிரிப்புகள் மறையும், ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு நிமிர்வு வரும். உன் கண்ணாடியில ஒரு வீரன் தெரிவான். சாணக்கியர் சொல்றாரு, இழக்க தயாரானவன் தான் சுயமரியாதை கற்றவன். அரசன் ஆகணும்னா எல்லாரையும் வச்சிருக்க முடியாது. நீ இப்ப முடிவு பண்ணணும், நான் எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்கணுமா, இல்ல நான் என்னை மதிக்கிறவனா இருக்கணுமா? 2யும் ஒரே நேரத்துல வச்சிருக்க முடியாது. 4வது விஷயம், நோ சொல்லும் தைரியம். இந்த ஒரு வார்த்தை, நோ, இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சா போதும், உன் வாழ்க்கை 2 பாதையா பிரியும். ஒரு பக்கம் உன்னை யூஸ் பண்றவங்க, உன் நேரத்தை குடிக்கிறவங்க, உன் உழைப்பை உறிஞ்சிறவங்க. இன்னொரு பக்கம் உன்னை மதிக்கிறவர்கள், உன் எல்லையை புரிஞ்சுக்கிறவங்க.